சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். சித்தர்களின் அருளாசி பெற்ற உன்னத ஆன்மாக்களே வணக்கம். இந்த தெய்வீக செய்தியை கேட்கிற உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில நிச்சயம் நன்மைகள் பெருகும். இன்னைக்கு நாம மாபெரும் சித்தர்களோட ஞானத்திலிருந்து ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்கறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு முதல்ல பாத்திரலாம். ஓ சரி. அதாவது பேரழிவுகள்ல இருந்து உங்களையும் உங்க சுற்றத்தாரையும் எப்படி காத்துக்கலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்ல, மத்த ஆன்மாக்களுக்கு நற்கதி கிடைக்க உதவுறது மூலமா முதல் தர உயர் புண்ணியத்தை நீங்க பெறலாம். கடைசியா இறைவனை அடையும் பாதையும் உங்களுக்கு தெளிவாகும். கேட்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, அப்போ இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரு மனுஷன் இறந்த பிறகு அந்த ஆன்மாக்கு என்ன ஆகுது? அதோட ஆற்றலுக்கும் உலகத்துல நடக்கிற பேரழிவுகளுக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமா போகுது. இந்த சித்தர்களோட வாக்குப்படி நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். சொல்லுங்க. முதல் விஷயம் ஆன்மாவோட நிலை. மனுஷன் இறந்ததும் அவனோட உடல் மட்டும்தான் அழியுது. ஆமா, அது நமக்கு தெரியும். ஆனா அவனோட ஆன்மா ஒரு விதமான எதிர்மறை ஆற்றலா, அதாவது ஒரு கதிரியக்க மாதிரி இந்த உலகத்திலே தங்கிடுது. ஆன்மா கதிரியக்கமா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, அடுத்ததா ஒரு ஆன்மா மோட்சக்கதி அடையணும்னா அதோட அந்த கதிரியக்க ஆற்றல் பூஜ்யம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். பூஜ்ய நிலைக்கா? ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான ஆன்மாக்கள் அந்த நிலையை அடையறதே இல்ல. அப்போ அந்த அடையாத ஆன்மாக்களோட ஆற்றல் எல்லாம் என்ன ஆகும்? அதுதான் பேரழிவுகளுக்கு காரணம். அதாவது இந்த பூஜ்ய நிலையை அடையாத கோடிக்கணக்கான ஆன்மாக்களோட ஆற்றல் எல்லாம் ஒன்னா தேங்கி ஒரு பெரிய சக்தியா உருவாகுது. அந்த சக்தி நம்மள மாதிரி வாழ்ற மனுஷங்களை தாக்கும்போது அதுதான் பெரிய அழிவுகளுக்கும் மக்கள் கொத்து கொத்தா இறக்குறதுக்கும் காரணமா அமையுது. நம்பவே முடியல. அப்போ இதுல இருந்து நம்மள காத்துக்கவும் அந்த ஆன்மாக்களை சாந்திப்படுத்தவும் ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா வழி இருக்கு. அதுக்கான தீர்வுகளையும் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்வுகள்? ரொம்ப எளிமையான தீர்வு தான். தேவாரம், திருவாசகம் மாதிரி ஞான நூல்களை நாம பாராயணம் செய்யணும். ஓ, பாராயணம் செய்யறது மூலமாவா? ஆமா. அப்படி செய்யும்போது இந்த ஆன்மா கதிரியக்கத்தோட தாக்கத்தை குறைக்க முடியும். மெதுவா அதை பூஜ்ய நிலைக்கும் கொண்டு வர முடியும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களோட உள்ளாற்றலை அதிகப்படுத்திக்கணும். இது ரொம்ப முக்கியம். உள்ளாற்றலையா? ஆமா. அதுக்கு கூட்டு பிரார்த்தனை ஒரு சிறந்த வழின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது நம்ம உள்ளாற்றல் அதிகமாகும். அது நம்மள வெளியிலிருந்து வர்ற தாக்கங்கள்ல இருந்து பாதுகாக்கும். அப்போ நாம செய்யற இந்த ஆன்மீக பயிற்சிகள் நம்மள மட்டும் காக்கல? கரெக்ட். நம்மள மட்டும் காக்கல, மத்தவங்களையும் காக்குது. இது மூலமா நமக்கு அளவிட முடியாத புண்ணியமும் கிடைக்குது. ரொம்ப ஆழமான கருத்து. அதனாலதான் சொல்றேன், இந்த செய்தி ஒரு உலக பொது செய்தி. இத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய சேவை. ஆமா, கண்டிப்பா. அப்படி செய்யறது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும். அதனால தயங்காம இந்த செய்தியை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, யார் வேணாலும் இதை பகிர்ந்துக்கலாம். இந்த தெய்வீக ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும். சித்தர்கள் இந்த அரிய செய்தியை பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.